நம்ம இன்றைக்கி சூப்பரான பரோட்டா மாவு பிரிஞ்சிட்டேன். ஸோ மாவில் இது ஒன்றும் இல்லை, மைதா மாவு தான், பியூர் மைதாவு, பேக்கரி ஃப்ளோரு. அப்புறம் வந்து எண்ணெய் போட்டிருக்கேன், தண்ணி போட்டு நல்லா அடிச்சு இது பண்ணியாச்சு, பிணைஞ்சாச்சு. நான் பாருங்கள் நல்லா இருக்குது. ஸோ இப்போது பரோட்டா பண்ணி உருட்டி போட விட வேறு தான். எண்ணெய்லாம் அதிகமாக போட மாட்டேன், இது எண்ணெய் இல்லாமல் பண்ணுற பாருங்கள், லைட்டாக எண்ணெய் போடுவோம், அது மாதிரி பண்ணிங்க. ஓகேன்பா. ஸோ வீடியோக்குள்ளே போடாங்களா பாருங்கள், நான் செய்கிற மாதிரி பாருங்கள். ஈஸியாக செஞ்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். இது மாதிரி சின்னதாக கட் பண்ணிக்கங்க. இல்லை உருண்டையா இந்த மாதிரிலாம் எடுக்க தேவையில்லை, சும்மா சின்னதாக இருந்தால் போதும். சும்மா கையோட மாதிரி வச்சுக்கோங்க. இது அதிகமாக இருக்கிற மாதிரி தான் எடுத்துருக்கேன். ரொம்ப மொத்தமாக போட்டிங்கன்னா வேவாது, சூப்பராக வரும். இந்த மாதிரி தான் பண்ணணும் உருண்டை, இப்போ தான் சேஃப் கிடைக்கும். இந்த கையை வச்சு அழுத்தி இப்படியே பண்ணணும், இந்த கையை அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கணும். எதுனா சுற்றுறது தான் மேட்ரு, இதே தான் சரி. ஸோ இந்த பாருங்க, இந்த மாதிரி தான், அவ்வளோதான். நம்ம எண்ணெயை போல் அப்படியே விட்டுலாம். இப்படியே பண்ணிவிட்டு நீங்கள் பரோட்டா கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை. இப்படியும் பண்ணலாம். ஏன்னா எண்ணெயை கழுவிட்டு இப்போ எண்ணெய் லைட்டாக போட்டு கழுவிடலாம். இந்த மாதிரி கழுவிட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி போட்டுட்டு இந்த மாதிரி இழுத்து விட்டுக்கணும். இழுத்து விட்டு இந்த மாதிரி ஒரு போட்டு வச்சுக்கணும். என்னெல்லாம் கடவை தேவையில்லை, நம்ம லைட்டாக இருந்தால் கூட இந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த மாதிரி இப்போ சூப்பராக அழகாக வந்துச்சுக்கணும். அடுத்தது வாங்கிக்கலாம் அப்படின்னு பாருங்கள். ஸோ எண்ணெய் ஊற்றுற பவுடர் தான் போடுறோம், மாவு இந்த மாதிரி ஊற்றுங்க. நல்லா பெருசாக பண்ணாலும் பெருசாக பண்ணிக்கங்க. ஸோ இப்போ என்ன ஊற்றிக்கலாம், இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. போயிட்டு நீங்கள் வந்துடும். அப்புறம் வெளியே ஊற்றி வெளியே ஊற்றிட்டோம்னா போயிட்டு ஒரு மடிப்பு ஆனால் அழகாக வந்துச்சு. இந்த மடிப்பு தான் வேணும். ஸோ ஊற்றிங்க. ஸோ பாருங்க, ஃபோனை நான் போட்டேன், சுற்றிங்க. இந்த மடக்குனது இது எண்ணெயே போடாமல் சுற்றி விட்டேன். கல் சூடாக இருக்குது, போட்டுலாம். ஸோ என்ன ஊற்றிக்கலாம் தான் பாருங்க, இது வந்துச்சு பக்கம் சின்னதாக அழகாக இருக்குங்க. அப்புறம் ஸோ என்ன ஊற்றிக்கலாம், சூப்பராக வந்துச்சு. ஊற்றிட்டிங்கன்னா அது இதாகும். செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. பரோட்டா வேறு லெவலாக இருக்குது பாருங்க. நம்ம இதுதான் பரோட்டான்னு சொல்லுது. ஸோ நம்ம ரெடி ஆகிடுச்சு, அவ்வளோதான். ஸோ சூப்பராக இருக்குங்க பரோட்டா பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது. ரெடி ரெடியானதுக்கப்புறம் இந்த மாதிரி தட்டிக்கணும். அப்போ தான்
நல்லாயிருக்கும். பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குது. ரெடி, இதுதான் மேட்டர். நம்ம பரோட்டா சூப்பராக பார்க்குறதுக்கு எண்ணெய் இல்லாமல் லைட்டாக தான் எண்ணெய் போட்டுருக்கேன். உங்களுக்கு எண்ணெய் பிடிக்கணும்னா நீங்கள் எண்ணெய் இல்லாமல் இந்த மாதிரி மாவு போட்டுக்கணும் செய்யலாம். சூப்பராக வேறு லெவலில். ஸோ இதுவும் அதே மாதிரி பாருங்கள், மாவு தான் போடுறேன். கொஞ்சம் லைட்டாக கீழே அப்படி பிடிச்சிக்கலாம், பிடிச்சிக்காது. என்ன உள்ள உட்காந்துருக்கு. கல் பாருங்க, நல்லா சூடாக இருக்குது. ஸோ என்ன லைட்டாக ஊற்றிக்கலாம். ஊற்றிக்கலாம், அவ்வளோதான். ஸ்ட்ரெயிட்டாக திருப்பிடலாம், அப்போ நல்லாயிருக்கும். எண்ணெய் ஊற்றிடலாம். இருக்குது பார்க்குறது. நல்லா இருக்குது. பார்த்தீங்கன்னா உப்பு விட்டுறணும். உப்புனால தேன் அர்த்தம். சூப்பராக ரெடி ஆச்சு. வேறு லெவலில் இருக்குது. பாருங்கள், செம்மையாக இருக்குது. ஸோ நம்ம இப்படி தட்டிக்கணும். அப்போ தான் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். நீங்கள் தட்டாம விட்டிங்கன்னா ஹார்ட் ஆகிடும். சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். பாருங்க, அருமையாக இருக்குது. ஸோ ரொம்ப சூப்பராக மட்டன் கிரேவி வச்சுருக்கு, ஸ்பெஷலு. ஸோ அது இதோடு அந்த பரோட்டா வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு ஸ்டே சொல்கிறேன். எவ்வளோ சூப்பராக பாருங்கள் பரோட்டா, அப்படியே செமையாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் ஆயில் இல்லாமல் கூட நீங்கள் தவாவில் போடும்போது கொஞ்சம் ஆயில் போட்டுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் உருட்டும் போது ஆயில் தேவையில்லை, இந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். மாவு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க, சூப்பராகும். சாப்பிட்டு பார்த்துட்டே சொல்கிறேன்பா. இங்கே ரெடியாக இருக்குது. இப்போ கிரேவி ஊற்றியாச்சு. ரொம்ப லெவலாக இருக்குது பரோட்டாவும் அந்த கிரேவிக்கும். அவ்வளோ அவ்வளோ டேஸ்ட். நம்ம வேறு லெவலாக இருக்குது பரோட்டா. வரும் அருமையாக நண்பா. இதே மாதிரி நீங்களும் வச்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்டில் தெரியுங்க இந்த மாதிரி டிஷ் வச்சு. ஓகே நண்பா, அதே மாதிரி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுருங்க. என்னோடய வீடியோ வரும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஓகே நண்பா, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஜெசாக்கல்லா ஹேர்.